வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேர் ஏத்துரி நந்தா ப்ரோ தம்ப்நெயில்ல இருக்கு அதான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. பட் ஏத்துரி நந்தா ப்ரோ பத்தி நம்ம இந்த வீடியோல பெருசா பேச போறது இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதாவது ஏத்துரி நந்தா ப்ரோ அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 8GB ரேமோட நான் ஒரு மேக்புக் வாங்கினேன், அதுல 8+ குரோம் டேப் ஓபன் பண்ணா லேப்டாப் தொங்கி போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம ரிப்ளை ஷார்ட்ஸ் என்ன போட்டிருந்தோம்னா, 8+ குரோம் டேப்ல ஈஸியா மேக் ஹேண்டில் பண்ணிடும் வித் 8GB ரேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். So 80% பீப்புளுக்கு வந்து 8GB RAM அப்படிங்கறதே மேக்ல போதும் அப்படிங்கறதே நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த ஷார்ட்ஸை பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா வியூஸ் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் போச்சுன்னு நினைக்கிறேன். 500 கமெண்ட் வந்துச்சு. அதுல ஒரு 300 350 கமெண்ட் பாத்தீங்கன்னா, நீ சொல்றது போய், நீ ஆப்பிள் கிட்ட காசு வாங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மள தான் அட்டாக் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுத்தமா கோவமே வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ டீடைல்டா இல்ல, அது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் தான். அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்படி தோணி இருக்கும் போல இருக்கு. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ. இது செம்ம லென்த்தியா தான் இருக்க போகுது. பட் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கோட ரேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா A to Z தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்சோ நீங்க கேட்கலாம், என்ன ப்ரோ 3 மாசம் கழிச்சு வீடியோ பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இப்பதான் ஆக்சுவலா டைம் கிடைச்சது. ஏன்னா நான் ஜாபுக்கும் போயிட்டு பார்ட் டைமா தான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ டைம் சுத்தமா இருக்கிறது இல்லை. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பர், நம்ம யூடியூப் நண்பர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னதையும் ஏத்துரி நந்தா ப்ரோ சொன்னதையும் எது கரெக்ட்னு அவர் செக் பண்ணி பார்த்தாரு அவரோட M2 MacBook Airல. அண்ட் அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. அவர் ஆக்சுவலா அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, 8GB RAM வந்து மேனேஜபிள் தான், பெருசா இது ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் டெஸ்ட் பண்ணி எல்லாம் காமிச்சிருந்தாரு. அது ரியல் வேர்ல்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவர் வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோல பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏத்துரி நந்தா ப்ரோ வந்து 8GB RAM அப்படிங்கிறது மிஸ்லீட் பண்றாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் நம்ம ஊர்ல பொதுவாகவே பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி ரொம்ப பெருசா தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த 8GB RAM விஷயமும். பிஃபோர் கெட்டிங் இன்டு தி வீடியோ, இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம ஊர்ல மேக் பொதுவாக வாங்குறவங்க ஒரு நீட் நெசசிட்டிக்காக வாங்குறாங்க. ஸோ பெரும்பாலும் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐஸ் போட்டு தான் வாங்குவாங்க. அதாவது அமௌண்ட் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி தான் வாங்குவாங்க. 1 lakhக்கு மேல மேக் புக்ஸ் வாங்குறவங்க நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படி இருக்கும் பட்சத்துல 16GB வேரியன்ட் இன்னைக்கு பேஸ் மாடல்ல இருந்தாலுமே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பெருசு. உங்களுக்கு 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் 35,000 ரூபாய்க்கு கூட M1 MacBook Air 8GB ரேமோட கிடைக்குது. ஸோ இந்த 8GB ரேம் இதுக்கு முன்னாடி வந்த மேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல கிடைக்குது. பிளிப்கார்ட் அமேசான்ல சீப்பா கிடைக்குது. அப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த ஏத்துரி நந்தா ப்ரோ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா, நான் வாங்கினா 16GB ரேம் தான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அட் த சேம் டைம் 8GB வேஸ்ட் போல இருக்கு, வாங்கினா 16 தான் வாங்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கும் வந்துடுறாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க இஎம்ஐ போட்டு வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 இல்ல 10,000 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா அந்த பேர்டனும் அவங்களுக்கு சேர்ந்து இன்னுமே அவங்க கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு தேவையும் இல்லை. இப்ப தேவை இருக்கிறவங்க வாங்கினா பரவாயில்ல, தேவை இல்லாதவங்க கூட உங்க வீடியோ பார்த்து பயந்துகிட்டு 16GB ரேம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கிளியர் பண்றது தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்க நினைக்கிற அளவுக்கு 8GBக்கும் 16GBக்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் ஆக்சுவலா இந்த வீடியோ. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நம்ம 4 பார்ட்டா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து macOSல ரேம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரெண்டாவது பார்ட்ல ஏத்துரி நந்தா ப்ரோவோட வீடியோல என்ன தப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கறத சொல்றேன். மூணாவது நம்ம வீடியோல இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த ஷார்ட்ஸ் வீடியோல என்ன தப்பா சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத சொல்றேன். கடைசியா ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ இப்படிதான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ல எப்படி ரேம் ஒர்க் ஆகுது. பொதுவா இப்போ விண்டோஸ் பிசி ஆர் விண்டோஸ் லேப்டாப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல பிசிக்கல் ரேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரேம் ஸ்லாட்ல போயிட்டு நம்ம ரேம் இன்ஸ்டால் பண்ணுவோம், எடுப்போம், நமக்கு தேவையான அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். தட்ஸ் ரேம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம DDR டைப் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா DDR4 DDR5 அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதை பொறுத்து ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் எல்லாமே மாறும். பட் மேக்ல குறிப்பா ஆப்பிள் சிலிகான் சிப் இருக்கக்கூடிய மேக்ல ரேம் டோட்டலி டிஃபரெண்டா ஒர்க் ஆகுது. இங்க நீங்க நினைக்கிற மாதிரி ரேம் வந்து பிசிக்கல் ரேம் எல்லாம் இருக்காது. ப்ராசஸரோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ M1 சிப்செட் எடுத்துக்கிட்டோம்னா M1 சிப்செட்டோடயே பாத்தீங்கன்னா நமக்கு RAM அப்படிங்கிறது இன்டகிரேட் ஆயிருக்கும். யூனிஃபைட் மெமரி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது ஏன் ப்ரோ யூனிஃபைட் மெமரின்னு சொல்றீங்க, அதுவும் RAM தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்கலி மேக்ல RAM ரொம்ப ஃபாஸ்ட். ஏன்னா டைரக்டா சிப்போட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இதோட பேண்ட்வித் ரொம்பவே ஜாஸ்தி ட்ரெடிஷனல் DDR டைப் RAM விட. அண்ட் இப்போ யூனிஃபைட் மெமரி அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். பொதுவா விண்டோஸ் பிசில எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு RAM அப்படிங்கிறது தனி, VRAM அப்படிங்கிறது தனி. நார்மலா ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓபன் பண்றோம்னா அது ரேம்ல இருந்து தான் ப்ராசஸருக்கு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட்லேயே உங்களுக்கு
தூரமா டிராவல் பண்ணி போறதுக்கும் ப்ராசஸரோட இன்டர்கேட் ஆகி வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால மேக்ல அந்த யூனிஃபைட் மெமரி ஃபாஸ்டா இருக்கும். இதை தாண்டி VRAM அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது வீடியோ ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்னாலே ஒரு சில கிராஃபிக்ஸ் எல்லாமே இருக்கும், கலர்ஸ் இருக்கும், அனிமேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் தேவை. அந்த கிராஃபிக்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எதர் இன்டர்கேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்கும், இல்லாட்டி கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும் விண்டோஸில். அண்ட் இதில் VRAM அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸுக்கான மெமரி தனியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு 2GB 4GB 8GB அப்படின்னு சொல்லி விற்பாங்க. அப்படின்னா 2GB VRAM இருக்கும். அது போக உங்களோட ரேம் செப்பரேட், ரேம் வந்து தனியாக 8GB இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. சோ இதுதான் நார்மலா விண்டோஸ் பிசில நடக்கிற விஷயம். இங்க வந்து ஆக்சுவலா எப்படி இந்த VRAM ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவா ஒரு கேம் விளையாடுறோம் அப்படின்னா அந்த கேமுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ரேம்ல இருந்து VRAMக்கு காப்பி ஆகும். அதுக்கான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். பட் இன் மேக் யூனிஃபைட் மெமரியில VRAMும் ரேமும் ஒரே விஷயம் தான். அதை தான் நம்ம யூனிஃபைட் மெமரி அப்படின்னு சொல்றோம். சோ அதனால இந்த இடத்துல அந்த காப்பி ஆகிற டைம் எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆயிடும். அட் த சேம் டைம் நீங்க ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து அதிகமா யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ரேம்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமா யூஸ் ஆகும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிச்சன் எடுத்துக்கோங்க. அந்த கிச்சன்ல கட் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் இருந்து கட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு செப்பரேட் ரூம் இருக்கு. அட் த சேம் டைம் இங்க குக் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு ஒரு செப்பரேட் ரூம் இருக்கு. இது வந்து விண்டோஸ் பிசில. இப்போ ஒவ்வொரு தடவையும் இங்க கட் பண்றவரு அந்த வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு போய் குக் பண்றவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் வந்து அதை குக் பண்ணுவாரு. அண்ட் அகைன் அவருக்கு ஏதாச்சும் இன்கிரீடியன்ஸ் தேவைன்னா அவர் திருப்பி இந்த கட் பண்றவரோட ரூமுக்கு வந்து அவர்கிட்ட இன்கிரீடியன்ஸ் வாங்கிட்டு போகணும். ஸோ இதுல வந்து டிரான்ஸ்ஃபரிங் டைம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மேக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் இருக்கு, அதுல பக்கத்திலே வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்காரு, பக்கத்திலே குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப ஃபாஸ்டா இவர் கொடுக்கிற இன்கிரீடியன்ஸ் டக்கு டக்குன்னு வாங்கி போட்டுக்கலாம். செஃப்க்கு ஏதோ இன்கிரீடியன்ஸ் தேவைன்னா உடனே கட் பண்றவர்கிட்ட டக்குன்னு கேட்டு வாங்கி போட்டுறாரு. சோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு வெல் ஆப்டிமைஸ்ட், ஃபாஸ்டா இருக்கு, டிரான்ஸ்ஃபரிங் டைம் இல்ல. சோ இந்த எக்ஸாக்ட் சேம் டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு யூனிஃபைட் மெமரிக்கும் ரேமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இதனால தான் உங்களுக்கு மேக்ல 8GB ரேமா இருந்தாலும் அது 16GB ரேம் மாதிரியான ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்குது. பட் எக்ஸாக்ட்லி நம்ம அப்படி சொல்லிட முடியாது. 8GB ஈக்குவல் டு விண்டோஸ்ல 16GB நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு. பட் டெஃபினெட்லி என்னால சொல்ல முடியும் மேக்ல 8GB ரேம் விண்டோஸ்ல 8GB ரேமோட கண்டிப்பா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இன்னுமே நான் சொல்றது உங்களுக்கு புரியணும்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மேக்ல ரேம் வந்து உங்களுக்கு சிப்போட இன்டர்கேட் ஆயிருக்கு. ஸோ அது ஆல்ரெடி கனெக்டடா வரனால ரேம்ல இருந்து ப்ராசஸருக்கு போற டைம் ரொம்ப கம்மி. விண்டோஸ்ல நம்மளுக்கு ரெண்டுமே தனித்தனியா இருக்கிறதுனால டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். ரெண்டாவது பேண்ட்வித் ரொம்பவே அதிகம் யூனிஃபைட் மெமரியில. மூணாவது ரேம் VRAM தனித்தனியா நம்மளுக்கு விண்டோஸ்ல இருக்கு. பட் மேக்ல ரேமும் VRAMும் ஒரேடியா இருக்கிறதுனால இன்கேஸ்ல ரேம் அதிகமா யூஸ் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, VRAM அதிகமா யூஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. சரி எல்லாம் ஓகே ப்ரோ, மேக்ல பேசிக்காவே ஸ்வாப் மெமரி அதிகமா யூஸ் ஆகுமே, அதை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷன்லயுமே ஸ்வாப்பை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது ஸ்வாப் மெமரி போட்டா SSD எல்லாம் சீக்கிரமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மித் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். இப்போ பேசிக்கா மேக் ஆர் விண்டோஸ் நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ரேமுக்கு போகும், ரேம்ல இருந்தா அது ப்ராசஸருக்கு போகும். ரேம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் கம்பேரிங் SSD. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேம் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல ஃபுல் ஆயிடுச்சு. நான் வந்து மைக்ரோசாஃப்ட்ல எக்ஸல் யூஸ் பண்றேன், குரோம்ல ஏகப்பட்ட டேப் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், பாட்டும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ரேம் ஃபுல் ஆயிடும். இந்த டைம்ல விண்டோஸ் அண்ட் மேக் எது யூஸ் பண்றீங்கனாலும் ஸ்வாப் மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. இது என்ன பண்ணும்னா உங்களோட SSDல ஒரு சின்ன போர்ஷனை மட்டும் எடுத்து ரேமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது கரண்ட்ல யூஸ் பண்ணாத ஆப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், எக்ஸலில் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் க்ரோம் சும்மா தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அது ஸ்வாப் மெமரிக்கு நம்மளுக்கு போயிடும். இப்படி யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். அதுக்கு ஈக்குவலாக நம்மளால SSDயை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால சிஸ்டம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் ஆஸ் அ ரிசல்ட். அட் த சேம் டைம் நம்ம SSDக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுனால SSDயோட லைஃப் ஸ்பேன் சீக்கிரமே குறைஞ்சிடும். ஸோ இதுதான் ஸ்வாப்போட விஷயம். பட் எந்த அளவுக்கு இது வந்து இம்பாக்ட் பண்ணும் ரியல் வேர்ல்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக்ல 5GB அப்படிங்கிறது ஸ்வாப் மெமரி நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.8 TB அப்படிங்கிறது வரும். இப்போ மேக்கோட SSDயோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256GB மாடலுக்கு 150 TBW அப்படிங்கிறது வேல்யூ கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு 1.8 TB தான் வருது. அப்போ நீங்க 150 TB டிவைடட் பை 1.8 அப்படின்னு போட்டீங்கன்னா 83 வருஷம் வரும். அதாவது டெய்லி 5GB அப்படிங்கிற ஸ்வாப் யூஸ் பண்ணீங்கன்னா 83 வருஷம் உங்களோட மேக்கோட SSD லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ இது வந்து நான் வெறும் ஸ்வாப்புக்கு தான் போட்டேன். இது இல்லாமல் நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் தனியா இருக்கு. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸுக்காக தான் சொல்றேன். உடனே நீங்க
நீங்க சொல்ற கால்குலேஷன் தப்பு ப்ரோ அப்படின்னு வந்துடாதீங்க. நான் சொல்ல வர்றது சிக்னிஃபிகண்டா பெரிய டேமேஜ் இருக்காது உங்களோட SSDக்கு. ஸ்வாப் அப்படிங்கிறது ரொம்ப காமன். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அது மேக்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பாட்டு கேட்டுட்டு எக்ஸல் தான் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட குரோம் டேப் மினிமைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்படி மினிமைஸ் பண்ற அப்ளிகேஷன், அதாவது நீங்க யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே தான் ஸ்வாப்புக்கு அனுப்பும் மேக் OSல. இதனால உங்களுக்கு RAM ஃப்ரீ ஆகும், நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும். ஈவன் நீங்க 16GB இருக்கக்கூடிய மேக் இல்லாட்டி 32GB இருக்கக்கூடிய மேக் வாங்கினாலும் ஸ்வாப் மெமரி அப்படிங்கிறது யூஸ் ஆகும் RAM ஃப்ரீயா வச்சுக்கிறதுக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க குரோம் ஓபன் பண்ணி அதை யூஸே பண்ணல அப்படின்னா, நீங்க 32GB RAM இருக்கக்கூடிய மேக் புக் வச்சிருந்தாலும் அது வந்து ஸ்வாப் மெமரிக்கு போகும், ஸ்வாப் யூஸ் ஆக தான் செய்யும் மேக் OSல. இப்போ இதை உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு 8GB இருக்கக்கூடிய மேக் புக்கையும் 16GB RAM இருக்கக்கூடிய ஒரு மேக் புக்கையும் கம்பேர் பண்ணி ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த கிளிப்பை உங்களுக்கு போடுறேன், நீங்களே பாருங்கள். 8GB versus 16GB RAM. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல ஒரு 1,70,000 கொடுத்து லேப்டாப் வாங்கும்போது அந்த 16GB RAM அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் 16GB RAM இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு 8GB RAM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கா உண்மையிலே அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் குரோம்ல கிட்டத்தட்ட 8 டேப் ஓப்பன் பண்ணிருந்தோம் 2 லேப்டாப்லையும். ஸோ இனிஷியலாக நம்ம 2 லேப்டாப்பையும் பார்த்தோம்னா நார்மலாக நம்ம மேக் OS ரன் பண்ணுறோம், எந்த வித பேக்ரவுண்ட் ஆப்ஸும் இல்லாமல் ரன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 8GB வேரியன்ட்ல கிட்டத்தட்ட 3GB ஆல்ரெடி ஆக்குபைடாக இருந்துச்சு. அண்ட் 16GB RAM மாடலில் கிட்டத்தட்ட 4.45 GB ஆல்ரெடி ஆக்குபைடா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்க 8 குரோம் டேப் ஓபன் பண்ணோம். அதுல ஒரு 5 டேப்ல பாத்தீங்கன்னா 4K வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். சோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 2 லேப்டாப்பும் கம்ப்ளீட்டா ஸ்மூத்தா தான் இருந்துச்சு, எந்த வித பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் அங்க இல்ல, லாகியாலாம் கண்டிப்பா இல்ல, ரெண்டுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதை பேக்ரவுண்ட்ல அப்படியே போட்டுட்டு நாங்க FCP ரெண்டர் பண்ணோம். அந்த ரெண்டர் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா 2 லேப்டாப்பும் சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ஆப்ஸ் ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதாவது 16GB RAM மாடல்ல இன்ஸ்டன்ட் ஆப் எல்லாமே ஓபன் ஆச்சு. பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் நமக்கு டைம் எடுத்துக்குது அந்த ஆப் ஓபன் பண்றதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ல நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால அந்த 8GB RAM ஓட டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம FCP ரெண்டரை பார்க்கும்போது ரெண்டுமே சேம் டைம்ல நமக்கு கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ அதனால அந்த ரெண்டரிங் ஸ்பீட்ல எந்த டிஃபரன்ஸும் நமக்கு இல்ல. பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, இப்போ மேக்ல RAM எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் A2D நந்தா ப்ரோ வீடியோல என்ன வந்து தப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோ கிளிப்ஸே நீங்க பாருங்க. ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் போய் சொல்லலாம், ஆனா ஆப்பிளே போய் சொல்லக்கூடாது. ஆப்பிள் மேக் புக்ஸ்ல 8GB RAM கொடுத்து கஸ்டமர்ஸ்லாம் கதறிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் 8GB RAM வாங்கிட்டு நிறைய பேர் அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணல. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் வாங்குறாங்க. வாங்கினவங்கள 80% 90% இருக்கிறவங்க இந்த RAM போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்றாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது மிஸ்லீட். அதாவது பாத்தீங்கன்னா மேக்ல 8GB RAM PC 60GB ஈக்குவல். 8GB RAM இருக்கக்கூடிய மேக் விண்டோஸ்ல 16GB ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி A2D நந்தா ப்ரோ சொல்றாரு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ல 8GB RAM விண்டோஸ்ல 8GB RAM சேம் கிடையாது. கண்டிப்பா மேக்ல இருக்கக்கூடிய 8GB RAM பெட்டரா ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 16GB ஈக்குவலா இல்ல அப்படினாலும் 8GB 8GB நம்ம கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா மேக் பெஸ்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இத பத்தி அவர் அந்த ஷார்ட்ஸ்ல பேசவே இல்ல. ஜெனரலா பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா 8 ஈக்குவல் டு 8 அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான மிஸ்லீட். என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுல நல்லா குறிப்பா நீங்க பாத்துக்கோங்க. மேக்புக் 8GB அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் போட்டிருக்காரு. 8GB மேக்புக் அப்படின்னு தான் சொல்றாரு. எங்கேயுமே ஒரு மாடலை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல நம்ம கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப மேக்புக் 8GB எடுத்துக்கிட்டோம்னா M1 Air 8GB இருக்கு, அதோட பிரைஸ் 57,000 ரூபாய். அதுவே பாத்தீங்கன்னா M3 MacBook Pro இருக்கு நான் யூஸ் பண்றது, அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். 53,000 ரூபாயில ஆரம்பிச்சு 1,70,000 ரூபாய் வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்போது மொத்தம் பொதுவா வந்துட்டு மேக்புக் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கடுப்பாகுது. ஏன்னா இப்ப 8GB RAM M1 MacBook Airல இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த பிரைஸுக்கு அது சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 53,000 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதை வந்து கொடுத்துருது. பட் இந்த 1,70,000 ரூபாய் MacBook Pro M3ல 8GB RAM கொடுத்தது நானே சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் இவரு சொல்றது பொதுவா சொல்றாரு. இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே மிஸ்லீட் பண்ணுது. ஈவன் M1 Air வாங்க போறவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் 8 Chrome tab மேல ஓபன் பண்ணா லேப்டாப் செத்துரும். என்ன தொங்கிருச்சு? இது தாங்க மூணாவது மிஸ்லீடு. அதாவது 8+ Chrome tab ஓபன் பண்ணா லேப்டாப் தொங்கிடுது அப்படின்னு சொல்றாரு. பட் அதை நம்ம ஆல்ரெடி ஓபன் பண்ணி நம்மளோட ஷார்ட்ஸ்லயே காமிச்சிருந்தோம். அந்த மாதிரிலாம் தொங்கல. 8 Chrome tab ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் FCPயும் ஓபன் பண்ணி பார்த்தேன். அப்படியும் கூட கொஞ்சம் RAM ஃப்ரீயா தான் இருக்கு. சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமா 8+ அப்படின்னு சொல்றாரு. 8+னா 100 150 200 போனாலும் அது 8+ல தான் வரும். ஸ்பெசிஃபிக்கா ஒரு நம்பரை சொல்லல. நெக்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 8GB யூனிஃபைட் மெமரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட காசு ஸ்வாகா. இதுல 8GB RAM ன்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவானுங்க. யூனிஃபைட் மெமரி தான் சொல்லணும்.
இதுதாங்க அடுத்த மிஸ்லீடு. 8GB RAM வாங்குறவங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க தேவையை பொறுத்ததான் RAM அப்படிங்கிறது. ஸோ ஒரு பொதுவா வந்து 8GB RAM வேஸ்ட், 8GB RAM வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் 80% பீப்புளுக்கு 8GB RAM அப்படிங்கிறது போதும். ஈவன் 4K வீடியோ கூட அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. பிகாஸ் நான் என்னோட சோனி S-Log வீடியோஸ் எல்லாமே 8GB RAM MacBookல தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்தவித பிரச்சனையும் நான் பெருசா ஃபேஸ் பண்ணதில்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா A2D நந்தா ப்ரோ வீடியோல பண்ண மிஸ்டேக்ஸ். இப்போ நம்மளோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லிஸ்ட் போடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் யூஸ் பண்ற ஒரு சில வார்த்தைகள் ஆர்ஷா இருக்கலாம். பட் அது எதனால உள்ள இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், இது வந்து பொய் அப்படின்னு தெரியும் போது உள்ள இருந்து ஒரு எமோஷன்ஸ் வரும். ஸோ அதை தான் நான் வந்து வார்த்தையில காட்டியிருந்தேன். மேபி அது ஆர்ஷா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ A2D நந்தா ப்ரோ வீடியோல 8+ Chrome tab அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் நான் கரெக்டா 8 Chrome tab தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் நான் ஃபைனல் கட் ப்ரோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் நம்பல. 8+ காமிக்கல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. மேபி இன்னொரு 2-3 tab நான் எக்ஸ்ட்ராவா ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அதை மிஸ் அவுட் பண்ணிட்டேன். பட் இப்போ உங்களுக்காக குரோமில் கிட்டத்தட்ட 11 டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ஹெவி யூசேஜ். இது இல்லாமல் பிரேவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேப், சஃபாரிலையும் ஒரு 5 டேப் கிட்ட ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது இல்லாமல் ஃபோட்டோஷாப் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபைனல் கட் ப்ரோவில் வீடியோவும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீழே பேக்ரவுண்டில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏகப்பட்ட ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ ரேம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பைத்தான் ஸ்கிரிப்ட் கூட ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரேம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃப்ரீ கிட்டத்தட்ட ஒரு 1.39 GB வருது. இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி லாஸ்ட் மிஸ்டேக் நான் பண்ணது, இந்த ஷார்ட்ஸில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கல. ஆக்சுவலாக இந்த ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் 1 நிமிஷம் தான். அந்த டைமில் ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 3 நிமிஷம் இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. 1 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால அதை ரொம்ப ஷார்டன் பண்ணி மக்களுக்கு புரியாத மாதிரி சொன்னது தான் நான் பண்ண இன்னொரு தப்பு. ஸோ அது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட கன்க்ளூஷன் 80% பீப்புளுக்கு இப்போ நார்மலாக நீங்கள் மேக் வாங்க போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆப் டெவலப்பிங்க்கு வாங்குவீங்க, வீடியோ எடிட்டிங்க்கு வாங்குவீங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 8GB RAM அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போதும். மேபி நீங்கள் ரொம்ப ஹை எண்டா யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 16GB RAM போகலாம். ஃபார் மாடரேட் யூசர்ஸ், ஜென்ரலாக இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு லேப்டாப் வாங்குறாங்க அப்படின்னா இந்த 8GB RAM இருக்கக்கூடிய மேக்புக் தாராளமாக அவங்க வாங்கலாம். எங்கேயுமே நீங்கள் லேகா ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ 16GB RAM ஈவன் தோ ஆப்பிள் பேஸ் மாடல்லேருந்து கொடுத்தாலும் பழைய செகண்ட் ஹேண்டில் ஏதாச்சும் மேக்புக் 8GB இருக்கக்கூடியது வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்பீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எக்ஸாம்பிளுக்கு M2 MacBook Air 8GB RAM 512GB மாடலோட ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக அதை ப்ரிஃபர் பண்ணலாம், which is good. அண்ட் ஆல்சோ RAM அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட யூசேஜை பொறுத்து மாறும். நான் சொல்றது மாடரேட் யூசர்ஸ், நம்ம ஊரில் பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 8GB RAM போதும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை எண்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் 16GB RAM போகிறது பெட்டர் ஆப்ஷன். பட் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு வந்து சொல்லக்கூடாது 16GB RAM வாங்கினா தான் பெஸ்ட்டுன்னு. தட்ஸ் மை ஒப்பீனியன். சரி, ஓகே, இப்போ நம்ம Q&Aக்கு போயிடுவோம். ஒரு சில கேள்விகள் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அதில் என் கண்ணில் பட்டது காமனானது நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டே, என்ன மேட்ச் மாடல், என்ன தீம், A2D MacBook Air, நீங்கள் MacBook Pro தெரியாமல் பேசுறிய ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இது ஒரு நபர் இல்லை, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதில் ஒன்று என் கண்ணில் பட்டதை நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. A2D நந்தா ப்ரோ வந்து அங்கே நான் இந்த லேப்டாப் MacBook Air M3 யூஸ் பண்ணுறேன், M3ல 8GB RAM தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிலாம் அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அவர் பொத்தம்பூர்வ மேக்புக்னு சொல்லிட்டாரு. அதுதான் இங்க பிரச்சனையே. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக தான் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேம் ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன், என்னோட மேக்கோட செட்டப் அண்ட் என்னோட மேக்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வேறையா இருக்கும், அவரோட மேக்கோட செட்டப் அவரோட அப்ளிகேஷன் வேறையா இருக்கும். ஸோ அதனால சேம் ரிசல்ட் இங்க கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். அதுவும் M3 Airக்கும் M3 Proக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுமே 8GB RAM அப்படிங்கிறதுனால. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகே, இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போயிடும். இதுவும் சிமிலரான கேள்வி தான். பேஸ் வேரியண்ட்டுக்கும் ப்ரோ வேரியண்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா, தற்குறியா இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அநேகமா ப்ரோக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ MacBook Air M3 அண்ட் MacBook Pro M3 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் சேம் தான். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராசஸரோட சேர்ந்து தான் RAM இன்டர்கேட் ஆகி வரனால ரேமும் சேம் தான். ஸோ ரேமே சேமா இருக்கும் போது அதோட மதர் போர்டு அண்ட் உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான் M3 Airக்கும் M3 Proக்கும். சரி, ஓகே ப்ரோ, அப்போ ப்ரோக்கு என்னடா டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோல வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்கும், ஏர்ல வந்து உங்களுக்கு ஃபேன் இருக்காது. அதுக்கு பதிலாக ஹீட் சிங்க் தான் கொடுத்துருப்பாங்க, ஃபேன்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்ல. சரி, ஓகே ப்ரோ, இதனால கூட உங்க லேப்டாப் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு ஃபேன் இருக்கனால அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹீட் வந்து அது டிசிபேட் பண்ணும், நான் இல்லைன்னு சொல்லலை. லைக் நீங்க ஹெவியான யூசேஜ் பண்ணும்போது ரொம்ப நேரம் வீடியோ எடிட் பண்ணும்போது M3 MacBook Pro பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நான் பண்ண டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரோவா
இருந்தாலும் மேரா இருந்தாலும் சிமிலர் ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ மெயினாக உள்ள இருக்கக்கூடிய ஃபேனு ரேமோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த ஃபேனை தவிர இந்த 2 லேப்டாப்பும் எக்ஸாக்ட்லி சேம் தான் இன்டர்னலி அப்படிங்கிறதுனால இந்த கம்பேரிசன் எனக்கு கரெக்டாக தான் படுது. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். டு பி ஃப்ராங்க், ஏ2டி நந்தா ப்ரோ இதுக்கு முன்னாடி உருட்டு மூவில கூட ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாரு. இந்த கிளிப்பை கேளுங்களேன். MacBook Pro-வோட பெர்ஃபார்மன்ஸ் அது Mac Mini-யோட கிடையாது. அந்த ஸ்டோரேஜுக்கும் இந்த ஸ்டோரேஜுக்கும் இதுலயே தெரியுது உங்களோட R&D எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. அதாவது தமிழ் டெக் M2 Mac Mini-யோட பெர்ஃபார்மன்ஸுக்கு பதிலாக MacBook Pro-வோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாருங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த கிராஃபை வந்து காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏ2டி நந்தா ப்ரோ சொல்லி சிரிக்கிறாரு. பட் இது ஆக்சுவலாக தப்பு. ஏன்னா ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் எக்ஸாக்ட் இன்டர்னலில் தான் யூஸ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு M2 Mac Mini-லேயும் உள்ள ஃபேன் டிசைன் தான் வருது, MacBook Pro-லேயும் ஃபேன் டிசைன் தான் வருது. அண்ட் பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மதர் போர்டு அந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாயிரும். ஸோ உங்களுக்கு டியர் டவுன் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும் எக்ஸாக்ட்லி சேம் இன்டர்னலாக தான் Mac Mini-யும் MacBook Pro-வும் ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதனால உருட்டு மூவிலே இது ஒரு மிஸ்டேக் தான். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவு கரெக்டாக இருந்தனால இதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். பட் இதே விஷயத்தை திருப்பி இங்கே கண்டினியூ பண்ணி இன்னொரு நபர் வந்து இந்த கேள்வியை கேட்கும் போது இந்த விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட்டை பார்ப்போம். 8 Chrome டேப் தான் சொல்றாரு. நீ ஏன் ப்ரோ Chrome க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ற? Chromeல 8க்கு மேல டேப் ஓப்பன் பண்ணி வீடியோ போடுங்க. நீங்க சொல்றது உருட்டா இல்ல அவர் சொல்றது உருட்டான்னு பார்ப்போம். ஓகே, இது ஒரு வேலிடான கேள்வி தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் பண்ண மிஸ்டேக்கே அதுதான். இன்னொரு 2-3 Chrome டேப் நான் அதிகமாக ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் Chromeல இன்னொரு 5 டேப் எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ணுறது பெரிய டாஸ்கா, இல்லாட்டி ஒரு ஃபைனல் கட் ப்ரோ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதில் ஃபுட்டேஜ் போட்டு எடிட் பண்ணுறது பெரிய டாஸ்கா? ஸோ ஃபைனல் கட் தான் அஃப்கோர்ஸ் பெரிய டாஸ்க்கு. ஏன்னா 2 GB ரேமுக்கு மேலே ஃபைனல் கட் ப்ரோவை எடுத்துக்கிச்சு. அப்படிங்கிறப்ப நான் Chromeல ஓப்பன் பண்ணியிருந்தா எனக்கு இப்போ கிடைச்ச ரிசல்ட்டை விட இன்னுமே நல்லா தான் கிடைச்சிருக்கும். அதனால இவர் கேட்ட கேள்வி வேலிடா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். Chrome டேப்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேப் ஓப்பன் பண்ணி நான் என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய Chrome டேப் எப்பயுமே ஆஃபீஸில் ஓப்பனில் தான் வச்சிருப்பேன். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ல கூட வந்து சொல்லியிருந்தாரு, உன்னோட ஒர்க் வந்து லைட் யூசேஜ் ப்ரோ, ஏத்துடியோட ஒர்க் வந்து ஹெவி யூசேஜ், என்னோட ஒர்க் வந்து லைட் யூசேஜ். ஆனால் உங்களுக்கு தெரியுமா? ஸோ சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. எனக்குமே ஹெவியான லோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 8 GB ரேம் அப்படிங்கிறது நல்லாவே தாங்குது. அதுக்காக தான் இந்த ரெஃபரன்ஸ் ஃபுட்டேஜ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான் 11 டேப் ஓப்பனில் இருக்கும். அது ஒவ்வொரு டேப்பும் என்னென்னங்கிறத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி தான் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் ஆக்சுவலாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம Chromeல Braveல எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கோம். Braveல ஒரு 4-5 டேபுக்கு, அதுக்கப்புறம் Safariல ஒரு 4-5 டேபு, இது இல்லாமல் ஃபைனல் கட் ப்ரோட வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஓகே கேஸ், யாரையுமே அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியுது ஒரு விஷயம் தப்பா சொல்றாங்க அப்படின்னா நீங்க உங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு சொல்லணும், இது வந்து தப்பு ப்ரோ அப்படின்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ல அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஈவன் அவங்க கரெக்ட் பண்ணலனா கூட நமக்கு தெரியும் நம்ம வந்து தப்பா பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிரிட்டிசைஸ் பண்ணாதான் தெரியும். எதுனாலுமே பேசாம அப்படியே இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் மேக்கிங் திஸ் வீடியோ. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஏ2டி நந்தா ப்ரோ கூட நான் பேசியிருக்கேன். அண்ட் அவரை ரீசென்ட் டைம்ல நான் கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த விஷயமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நிறைய மெசேஜஸ் பண்ணியும் எந்த வித ரிப்ளையும் ஏ2டி நந்தா ப்ரோ சைட்ல இருந்து வரல அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவா இதை பண்றேன். வேற எந்த ரீசனும் இல்லை. மினிமுல தகவல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.